திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகளே பொம்முடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உறைவாக கற்பகமென வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை முத்தமிழ் அடவினை முற்படுகிறிதல் முப்படை எழுதிய முதல்வோனே முப்பொரும் எரிசத அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்போ நமதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தா இங்கனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உயிர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவ தர்மோத்தரத்தில் இன்று சொர்க்க நரகவியல் பகுதி 3 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. நாம் இப்பொழுதும் ஒரு பாடலில் சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று எட்டி பழுத்த இருங்கனி விழுந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பாதகர் பயனும் அறியாரே என்று மிக அற்புதமாக கூறுகின்றார் திருமலதேவன். எட்டி பழம் பழுக்கிறத பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு பழம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. எட்டி பழம் இன்னொன்னா அது எதுக்குமே உதவாது. அதுவாக தானாக முளைச்சி பழங்கள் எல்லாம் விழுந்து அது பருவம் வரும் காலத்தில் அதெல்லாம் உதிர்ந்து இருந்தாலும் கூட அது எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆமாம், எட்டி பழம் அது விழுந்தாலும் பயன் தராது. அதுபோல செல்வத்தை ஈட்டியவர்கள் ஒட்டிய நல்ல அறம் செய்யாதவர் அந்த அறத்தை செய்யாத செல்வந்தர்கள் அந்த எட்டிக்கனிக்கு ஒப்பாவார்கள். எட்டிக்கனி அதுவா உதிர்ந்து யாருக்கும் பயன்படாதது போல செல்வம் சேர்த்து வைத்தவர்கள் யாருக்கும் தர்மம் செய்யாம அவர்களே சேர்த்து வைத்து வச்சுட்டு போனால் யாருக்காவது பயன் இருக்கா? அந்த எட்டிப்பழம் கதை தான். எட்டிப்பழம் போல பயன் இல்லாமையே போய் சேர்ந்து விடுவார். யாருக்குமே அது பயன்படாமல் போகின்றதோ அதே போல இவர்களுடைய செல்வமும் யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். அதுவும் நல்ல அறம் செய்யாதவர் செல்வம் அப்படின்னாரு. அந்த செல்வத்தை கொண்டு நல்ல அறங்களை செய்ய வேண்டும். அதுலேயே வள்ளுவர் சொன்னாரு, செல்வத்தின் பயன் என்னன்னாரு? செல்வத்தின் பயன் ஈதல். அப்படியா? என்ன சரி, கிடைக்கும். செல்வத்தின் பயன் ஈதல், பிறருக்கு கொடுத்து. அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு செல்வம் சொன்னாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எந்த செல்வம்? செவினால் கேட்பது. இப்போ நீங்கள் அந்த செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த செல்வம்? செவிச்செல்வம். அதுலேயும் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அப்படி செல்வத்துல எது சிறந்த செல்வம்? செவிச்செல்வம். இந்த செல்வத்தினால என்ன பயன்? பிறருக்கு கொடுப்பது, நல்ல அறங்கள் செய்வது. அதனால தான் சொன்னாரு, இல்லறத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது வள்ளுவர் அழகா சொன்னாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னாரு. அன்பு பண்பை கொடுக்கும், அறம் அதனுடைய பயனை கண்டிப்பாக கொடுக்கும்.
இல்லறத்தில் இருந்து கணவனும் மனைவியும் செய்யக்கூடிய நல்ல அறங்களை செய்ய வேண்டும். ஒரு அடியார் வந்தாங்கன்னா என்ன செய்யணும்? இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களுக்கு அமுது கொடுக்க வேண்டும். சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விருந்தாலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கதவை பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவாங்க. அது வெளியில் கூட்டி பூட்டிக்கிட்டு அவங்க வர்றவங்க பாவம் வந்து பார்ப்பாங்க, அடடா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வராமல் போயிட்டோவே அப்படின்ட்டு வந்து வெளியில் பூட்டியிருக்கவும் போயிடுவாங்களா. போனதுக்கப்புறம் அப்படி ஒரு ஆள் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க, இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, ரெண்டாவது அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஆள் இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க தொடர்ந்து வெளியில இருந்தாங்கல்ல, அவங்க கரெக்டாக வெளியில வந்து உங்களை பார்த்துட்டாங்க. பார்த்து உங்களை பார்க்கத்தாங்க வந்தோம், சரி நீங்க இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னதும் மறுபடியும் உள்ள வந்து 4 நாள் போகவே இல்லை, அங்கேயே வந்துட்டாங்க. 4 நாள் தங்கிட்டாங்க. மருந்து 3 நாள் தான். அதுக்கு மேலே யாருக்குமே சளிப்பு வந்துடும். அப்படிதான் 3 நாளுக்கு மேலே ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மரியாதை கிடையாது, நம்மளே போகிறது நல்லது. இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் அங்கிட்டலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ள நுழையும் போது எப்போங்க இப்போதான் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம், எப்போ மீண்டும் டிக்கெட் போட்டிங்களா மறுபடியும் அப்படிம்பாங்க. வந்தது ரைட்டு, ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிங்களா அப்படிம்பாங்க. அப்படின்னா சீக்கிரம் காலகாலத்தில் இடத்த காலி பண்ணுப்பா, எங்களுக்கு நிறைய அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் எல்லாம் வட்டி கொண்டு ஈட்டியே. அதை எப்படி சம்பாதிப்பாங்களாம்? வட்டி கொடுத்து கொடுத்து சம்பாதிப்பாங்க. வட்டி கொடுக்கறதே பாவம். ஜெயமங்களுக்கு வட்டி கொடுக்கறதே பாவம். அதை வட்டியை கொண்டு நிறைய பணத்தை சேர்க்கிறது. கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும். இந்த மண்ணில் உள்ள வற்றையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்க வேற, அதாவது வேற மீட்டர் வட்டிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு அரிசி இங்கே வச்சிருக்கோம். இல்லை முன்னாடி எக்க செய்யணும் சார், முன்னாடி. அப்படி என்னங்க சார், நாளைக்கு காலையில் 9:30. காலையில் 9:30 மணி சார். 9:30 மணிக்கு அபிஷேகம் எல்லாரும் வந்துருக்காங்க. ஆமா. ஏன்னா அப்படி சார் 8 மணிக்கு அப்படிலாம் கிடையாது, 9:30 மணிக்கு தான் இங்கே அபிஷேகம். அதுக்கு அப்பதான் அபிஷேகமே காலையில இருந்து. வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் வட்டி பாதகர் பயனும் அறியாரே. அவங்க என்ன பயன் அறிஞ்சு என்ன ஆக போகுது? ஒரு பயனும் கிடையாது. அவங்க சேர்த்து வைத்த செல்வம் எல்லாம் வீணாக தான் போகும். சரி பிள்ளைக்காவது பயன்படுவான்னா பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருந்தால் தான் பயன்படும். அது அனுபவிக்கக்கூட பிரார்த்தம் இருந்தால் தான் அதுவும் அனுபவிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீணாக போயிடும். ஒரு நோய்க்கு தாங்காது செல்வம். அவங்க வெட்டியாக சம்பாதிச்ச பணமெல்லாம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்களா, அது வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது நோயாக வந்து ஒரு நிமிஷத்தில் அது காலியாயிடும். மழை போல் சேர்த்து வச்சுருப்பாங்க, அது ஒரு செகண்டில் கீழே வந்துடும். அது அடுத்தவங்க வயிற்றில் அடித்து சம்பாதிச்சு வச்சு அதை வந்து வீணாக இந்த மாதிரி இங்கே தர்மம் செய்யலை அப்படின்னா பணம் பூரா எங்கே போகும்? எங்கே போகும்? ஆஸ்திரி தான். இங்கே செஞ்ச ஆஸ்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலையே வராது. அதனால் சார் செஞ்சேன் இல்லை சார், முற்பிறவியில் என்ன செஞ்சோன்னு தெரியாதுல்ல. ஒவ்வொருத்தவங்க என்ன பல பிறவிகள். சரி, இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு நிலை. இப்போ நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நல்லவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டா, நல்லா தாங்க இருந்தா திடீர்னு அவருக்கு ஒரு நோய்ங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பிறவியில் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு. அதனால் அதை கழிக்கிறதுக்காக இறைவன் வந்து ஊட்டி வினைப்பயனை ஊட்டி அதுலேருந்து பக்குவப்படுத்துவது. அதாவது நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. எல்லாம் இறைவனுக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. அதில் மட்டும் உறுதியாக இருக்கணும். சாமிக்கு தெரியாமல் நமக்கு எந்த ஒரு வினைப்பயனும் நமக்கு பயன் தராது. அதனால் இறைவன் ஊட்ட நம்ம உணர்கின்றோம், அதை இறைவன் கொடுக்க தான் நாம் அதை அனுபவிக்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம வாழ வேண்டும். வாழும்போது எல்லாம் பெருமானுடைய திருவருள் என்று வாழ்ந்தால் நம்ம அடுத்து பிறவி வராது. இறைவனை மறந்திருந்தால் நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் பெருமான் திருவருள் நினைக்கும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சிவபெருமானுடைய திருவருளே அப்படிங்கிற உணர்வோடே நாம வாழ வேண்டும். அப்படி பட்டி பாதகர் பயனும் அறியாரு. எந்த பயனும் அவங்களால
ஆகாது. வீணாக சம்பாரித்து வச்சு போட்டு போட்டு எட்டி பழம் போல் அது எது எப்படி யாருக்கு பயன் தரலையோ அதே போல் இவங்களுடைய செல்வமும் பயன் தராது. அப்போ இல்லறத்தினுடைய செயல் என்ன அப்படின்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு பண்பை கொடுக்கும், அறம் அதனுடைய பயனை கொடுக்கும். அப்போ இல்லறத்திலிருந்து நல்ல அறங்களை செய்தால் அதனுடைய பயனை கண்டிப்பாக கொடுத்து. அப்போ செல்வத்தை நாம் என்ன செய்யணும்? செல்வத்தின் பயன் ஈதல், பிறருக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னா தான் அது புண்ணியத்தை போகும்போது கொண்டு போகலாம்ல. செல்வத்தை கொண்டு போக முடியாது, நீங்கள் செய்த புண்ணியத்தை கொண்டு போகலாம். அதனால் பொருளை எல்லாம் அருளாக மாற்றிவிட வேண்டும். பொருளை எல்லாம் அருளாக மாற்றிவிட. அப்படிதான் அந்த பாட்டில் சொல்கிறாரு. எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தனர் ஒட்டிய நல் அறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணின் முகந்திடும் பட்டி பாதகர் பயனும் அறியாரே என்று திருமணத்தை என்னென்ன 4 வரியில் நாசுக்கா சொல்லியிருக்காங்க சார். அதனால நல்ல அறங்களை செய்ய வேண்டும். செல்வத்தை ஈட்டி அது நல்ல வழியில் ஈட்டி அதை நல்ல அறங்களாக செய்ய வேண்டும் என்றுதான் இந்த பாட்டினுடைய கருத்து நமக்கு வருகின்றது. ஆகையினாலே நல்ல அறங்களை செய்வோம். இப்போ சென்ற முறை ஒன்றா பார்த்தோம். சிலர் பிரிதொரு வழியிலே போய் ஆயுத மலையாக விழுந்து உடம்பை துண்டிக்கவும் எரியும் நெருப்பை கொத்த நச்சு நீர் மலை விழுந்து உடம்பை சுடவும். சில பாவிகளெல்லாம் என்ன செய்வாங்களா, நச்சு நீர் மலை விழுந்து உடம்பை சுடவும். சாதாரண மலை நச்சு மலையை வர வச்சு அதில் சுட வச்சு அப்படி கூட்டு போவாங்களாம் சில பாவிகளை. அதாவது பாவம் செய்கிறதுல பல வகையான பாவங்கள் இருக்கு. அதில் எந்தெந்த பாவ வகைகளுக்கு எப்படி எப்படியெல்லாம் அடித்து இழுத்து செல்வார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கார். யாரு? யம தூதர்கள். அப்படி யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாவிகளையும் அதுலேயும் மாணிக்கவாச பெருமான் சொன்னார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணகம் மண்ணும் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தான் வளர்த்தது ஓர் நச்சு மரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாதனே அப்படின்னார். யாரு? மாணிக்கவாசகர். இந்த வீட்டில் நச்சு மரம் வளர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்காரங்களுக்கு அதை வெட்ட மனசு வராது. நச்சு மரம் தானே இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருவாங்களாம். அது வெட்டுறதுக்கு மனசு வராதான். அதை மாணிக்கவாச பெருமான் அந்த இடத்துல சொல்கிறார், சாமி நீ எப்படிப்பட்ட பெருமான்னா விச்சதே இல்லாமல் விளைவு செய்யக்கூடிய பெருமான். முதல்ல மரம் வந்ததா விதை வந்ததா? சார் அப்போ விதையிலேருந்து மழை வருவீங்க. சரி, நீங்கள் ஏன்னா அவங்க சொற்பொழியை கேட்டிருக்காங்க எனக்கு. ஏன்னா சிவபெருமான் எல்லை இல்லாத ஆற்றலினால் முதலில் மரத்தை தான் உண்டாக்குனார். ஏன்னா அவர் விச்சதே விதையே இல்லாமல் முளைக்க செய்பவர் சிவபெருமான். அதனால விச்சது இன்றி விளைவு செய்வாய். முதல்ல நான் சாமி உருவாக்கியது மரத்தை, அதுலேருந்து தான் விதைகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்க மரத்தை கூட ரெண்டு கிளையை எடுத்து வைங்க, அதுவே வளர்ந்துரும். விச்சதின்றியே விளைவு செய்வாய் விண்ணக மண்ணு முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். வச்சு வாங்குவாய்னா எதை வச்சு வாங்குவாய்? நம்மகிட்ட இந்த மாயையில் நம்மளை கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் நம்மளை வாங்கிடு. எதெல்லாம் சாமி ஒரு நாள் கொடுத்தாரோ ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றையா வாங்குவாரோ வாங்க மாட்டாரா? பல்லு 32 பல்லு சின்ன பிள்ளைல ரொம்ப அற்புதமாக இருக்கும், அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைல சிரிக்கும் போதெல்லாம் அழகாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைல பல்லு உடஞ்சா கூட விழுந்தா கூட முளைச்சிடும். ஆனால் வயசாகிடுச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. முதல்ல கடாவை பல்லு தூர் விடும், அதை முதல்ல எடுத்துருவாங்க. அடுத்து ஒவ்வொன்றா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பல்லுமே விழுந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டி 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 ஒருத்தர் எங்கள் அட்டை பக்கத்தில் இருக்காரு, பார்த்தீங்கன்னா பல்லு கிடையாது, எதுவுமே ஃபுல்லாக செட்டு தான் மாட்டியிருக்காரு, பல்லு செட்டு தான் மாட்டியிருக்காரு. பல்லு ஒரு மாதிரியாவே தெரிஞ்சிச்சு. எனக்கு கேட்கலாமா அப்படின்னு சும்மா கேட்க அப்படின்னாரா, பல்லு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, ஃபுல்லாக என்கிட்ட பல்லே கிடையாது, படக்கிற எடுத்துட்டாரு, எடுத்துக்க பாருங்க அப்படின்னாரா.
முதல்ல மாட்டுங்க அப்படின்னு. அப்படியா? என்னது முதல்ல ஒரு பல்லு விட்டுச்சுவா, அப்புறம் அப்புறம் ரெண்டாவது ஒண்ணு துளி விட்டது. நானே ஆட்டி 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 ஒன்னே எடுத்துட்டேன்னா பாருங்களேன் அப்படின்னு. நான் கேட்டேன், அப்ப அப்படின்னு கேட்டேன், அப்ப நீங்க அசைவம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். ஆமா. அப்ப நீங்க பிடுங்க வேண்டியதான். அசைவம் சாப்பிட்டா சீக்கிரம் போயிடும் எல்லா பொருளும், போயிட்டு அவங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதைத்தான் சொல்றாரு மாணிக்கவாசகர். விச்சதின்றி விளைவு செய்குவாய் விண்ணகம் மண்ணும் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். எதுல நம்ம இந்த மாயையில் வைத்து என்ன செய்வாரு? ஒண்ணு ஒண்ணா திரும்புவாங்க. இருக்கும்போதே அவரை நினைச்சு, பெருமானே அவருடைய திருவுருளால இந்த உணவை நான் உண்கின்றேன் அப்படின்னு உண்ணா அது சுத்த ரத்தமா போய் கலந்து அது நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இல்லாம இருந்தா என்ன ஆகும்? டாக்டர் கூப்பிடுவாரு, எப்பா உனக்கு சுகர் 450 இருக்கு. என்ன இது 450? டாக்டர் இனிமேல் நான் சோறு சாப்பிட முடியாதா டாக்டர்? நீங்க ஒன்று சோறையே நீங்க பார்க்காதீங்க அப்படிப்பாரு அவரு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அப்ப விச்சதின்றியே விளைவு செய்வாய் விண்ணக மண்ணு முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய். ஒரு நாள் இந்த உடம்பு கொடுத்தாரா, ஒரு நாள் போயிடும். இந்த உலகத்துல எதெல்லாம் கொடுத்தாரோ அத்தனையும் ஒரு நாள் வச்சு மாயில் நம்மை வைத்து வாங்குவாய், வச்சு வாங்குவாய். வஞ்சக புலைய நேனை, தன்னை எப்படி தாழ்த்தாரு பாருங்க. சிவபெருமானை எப்படி உயர்த்தி தன்னை எப்படி தாழ்த்தாரு பாருங்க. நான் வஞ்சக புலைய நேனை உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினான், பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினான். தான் வளர்த்தது நச்சு மரம் ஆயினும் கொளார். பெருமானே பெருமானே, இந்த நஞ்சு மரம் வச்சிருந்தா கூட அவங்க கொல்றதுக்கு மனசு வராது. அதனால என்னை நீ என்ன செஞ்சிடாத, நான் அந்த நச்சு மரம் போல. அதனால என்னை என்ன பண்ணிடாத, வெட்டிடாத, என்னை ஒதுக்கி வச்சிடாத. எப்படியாவது உன்னுடைய கோயில் வாயில என்னை பிச்சை நாக்கு, இல்லையா பெரிய அடியா இருக்கு என்னை உரிய நாக்கு, அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? சொன்னது யாரு? மாணிக்கவாசகர். எதுல? திருவாசகர். அருமையான பாட்டு. நானும் அங்கனே உடைய நாதனே அப்படின்னாரு மாணிக்கவாசகர். எப்படி பாட்டு இதெல்லாம்? திருவாசகத்துல ரொம்ப முக்கியமான பாட்டு. நச்சு மாமரம் ஆயினும் கொளார், நானும் அங்கனே உடைய நாதனே. அப்ப இப்ப இந்த கோயில் வாசல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பிறவில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவங்களாம் கோடீஸ்வரர்கள். கோயிலுக்கு வெளியில உட்காந்துருக்கவங்களாம் கோடீஸ்வரர்கள் தான். அங்கே பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க. ஊரை சம்பாதிச்சு யாருக்கும் கொடுக்காம தானே அனுபவித்து இங்க கோயில் வாசல்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா முற்பிறவில அவங்க செஞ்சது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் என்ன பாவம் செஞ்சேனோ இங்க வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். உட்காந்து அவங்க வினை பயன் அனுபவிக்கிறதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க. அங்க அவங்களுக்கு நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா நீங்க புண்ணியவானா ஆயிடுவீங்க. அவங்களுக்கு நீங்க புண்ணியம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். ரெண்டாவது போடலைன்னா அதுக்காக பாவம்லாம் கிடையாது. உங்க எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் செயலை பார்க்க மாட்டார். நல்லா தெரியும். செயலை இந்த புண்ணிய பாவம்லாம் எதை வச்சு சாமி கணக்கெடுப்பார் அப்படின்னா, உங்களுடைய மனதுல நீங்க என்ன எண்ணி செய்கின்றீர்களோ அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு தான் புண்ணிய பாவம். செயலை பார்க்கவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உதாரணம் சொல்றேனே, இப்ப நான் என்னையும் எடுத்துக்கோங்க. நான் என்ன செய்யறேன், ஒருத்தவங்க கழுத்துல 100 பவுன் போட்டு வராங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், அதை போய் பிடிக்கிட்டு போறேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்ப இது வந்து புண்ணியமா பாவமா அப்படிங்கிறது ரெண்டாவது பார்த்துக்குவோம். எல்லாம் என்ன செய்வாங்க, ஆவிப்பைய பிடிக்கிட்டு போயிட்டானே இவெல்லாம் சொற்பொழிவாளரா அப்படின்னு என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. அதே இது நான் ஒரு 12 ரவுடியை போய் பணம் நகை பறிக்கிறவங்களை போய் நான் அடிச்சு தூக்கி போடுறேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, புண்ணியா. சப்ஜெக்ட் ஒண்ணுதான், ஆனா என்ன இருக்கு பாருங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேனே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மாணிக்கவாசக பெருமான்கிட்ட அந்த அறிவர்த்தன பாண்டிய மன்னன் என்ன கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இவர் என்ன செஞ்சிருக்கணும், குதிரை வாங்கத்தான் போயிருக்கணும். இப்ப அரசர்கிட்ட கேட்காம அந்த காரியத்தை செய்யலாமா? செய்யக்கூடாது. அரசர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். ஆனா இவர் என்ன மனசுல நினைக்கிறாரு, இந்த குதிரையை வாங்கினா ஒண்ணு யுத்தத்துக்கு பயன்படும், இல்லைன்னா தான் அழியும். இந்த குதிரை என்ன செய்யும்,
யுத்தத்துக்கு போய் அழியும்ல. ரெண்டாவது ஒரு யுத்தம் வருதுறா இருந்தா 30 வருஷம் ஆகும். அது வரைக்கும் குதிரையை வாங்கி வச்சு என்ன செய்யும் 30 வருஷத்துக்கு? அப்ப இந்த பணத்தை பூரா கோயில் ஆக்கணும்னு ஆகிட்டாரு. புரியுது அவங்களுக்கு? அப்ப சிவபெருமான் என்னத்தை பாக்குறாரு? என்னத்தை தான் பாக்குறாரு, செயலை பார்க்கல. இவர் நினைச்சாருன்னா என்ன செஞ்சிருக்கலாம், குதிரை வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன மனதோடு நினைக்கிறாரு, திருக்கோயில் கட்டினாலும் சிவபுண்ணியமாக ஆகுமே என்று அவர் பணத்தை முழுவதும் சிவபுண்ணியமா ஆக்கிட்டார். அதனாலதான் சிவபெருமான் அறிவத்தன பாண்டியவன் விடல, அவரையும் சேர்ந்து ஆட்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே நான் 1000 மாலை கட்டுறேன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. நீ வாட்டு கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன எண்ணத்தோட கட்டுறீங்க அதைத்தான் சுவாமி பார்ப்போம். பெருமானே எனக்கும் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றாயே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் அப்படின்னு நினைச்சு பூக்கட்டும், மலர் பறிக்கணும், சிவ பூஜை செய்யணும். யாருக்கு காண கிடைக்காத கடவுள் மூவரும் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்களர்கள் வந்திக்க மையகத்தே இன்பமிகும் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கிணங்க, யாரு கிடைக்கும் இந்த புண்ணிய, தேவர்களாலே அறிய முடியாத பெருமான் நம்ம கையில வந்து சிவலிங்கமாக இருக்கின்றாரே அப்படிங்கிற உணர்வோடு பூஜை செய்தல். திருக்கோயிலுக்கு போகும்போது எத்தனையோ பேர் போறாங்க, நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அவரை தரிசனம் பண்றதுக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு தரிசனம் செய்தல். சிவபுண்ணியங்களை செய்யும்போது யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னு அந்த சிவபுண்ணியங்களை செய்தல், சிவபூஜை செய்தல், அடியார்களோடு இணங்குதல், தல யாத்திரை மேற்கொள்ளுதல். எல்லாருமா தல யாத்திரை வந்துடுறாங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும், எல்லாராலையும் வந்துட முடியாது. இறைவன் யாரோ பிராப்தம் இருக்கோ, யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க தான் தல யாத்திரை மேற்கொள்ள முடியும், திருக்கோயிலுக்கு வர முடியும், திருப்பணிகள் செய்ய முடியும், இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியும். அப்ப கருத்துக்குத்தான் மதிப்பே ஒழிய செயலுக்கு அல்ல. அதனால வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை என்ன சொன்னாரு, மனத்தில் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன். அப்ப சாமி கருத்தை தான் பாக்குறாரு ஒழிய செயலை பார்க்கல. சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள போகும்போது ஏதாவது சிந்தனையோடய உள்ள போவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு சிந்தனையோடய உள்ள போவாங்க, சில பேர் பல பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டே உள்ள போவாங்க. அப்படி போய் சாமி கும்பிடலாமா? யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் நினைக்கவே கூடாது. திருக்கோயிலுக்கு போகும்போது பிரச்சனைகள் நினைக்காம போகும், அதுதான் சிறப்பு. எந்த பிரச்சனையும் நினைக்கக்கூடாது, இறைவனை தவிர வேற. நீங்க அப்படி முழுமனதோடு இறைவனை வழிபாடு செய்து நீங்க உள்ள போய் வழிபாடு செய்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். புரிஞ்சுச்சா? அப்படிதான் இந்த பாட்டுல சொல்றாரு, மிக அற்புதமா சொல்றாரு. வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடர் ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானை என்று அப்பசாமியின் மிக அற்புதமாக சொல்கின்றார். அப்ப கருத்துக்கு தான் இங்க மதிப்பே தவிர செயலுக்கு அல்ல. சரி, அப்படி சிலர் பிரிதொரு வழியிலே போய் மிகுந்த பசி மேலிட அதனால் அறிவின்றி பசி தருமும் முறைமையே அறியாதவராய் கலங்குவார்கள். பசி தாங்க முடியாம பசி 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 பசின்னு ஏங்க வச்சு கூட்டு போவாராம் யம தருமன். எதனால தாங்கிக்கலாம், பசியை தாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தாலே மறுநாள் எப்படா விடியுது, முதல்ல காலையில சாப்பிட்டுருவோங்கிற எண்ணம் தான் வரும். நீ எவ்வளவுதான் நீ ஒரு வாரம் விரதம் இருந்தாலும் ஏதோ ஒரு தண்ணியாவது குடிக்கணும்னு என்ன வருமா வராதா? சொல்லலாம், வெளியில சொல்லலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன கேட்கும், பசி எடுக்கும். சில பேர் கண்ட்ரோல் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காக இருப்பாங்க, ஆனா பசியை வந்து யாராலையுமே தாங்க முடியாது. அது ஒரு பிணின்னே சொல்லிட்டாங்க பசிய. அதுலயும் அளவுக்கு அதிகமாக நாம் உண்டால் ஆபத்தையும் நாம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கதை சொல்றேனே. இப்ப ஒரு எலி பார்த்துச்சு, ஒரு சின்ன கூடு மாதிரி இருந்துச்சு, உள்ள ஒரு சோளத்தட்டை உள்ள இருந்து. அதை போய் எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி இந்த எலி என்ன பண்ணுச்சு, அந்த நுழைய முடியாம இட்டிச்சுக்கிட்டு நுழைச்சிக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள உள்ள போயிடுச்சு. ஒரு வழியா உள்ள போய் இல்ல உள்ள போய் அந்த சோளத்தட்டையெல்லாம் நல்லா சாப்பிட்டது. அப்பாட நல்லா ரொம்ப பசி, அதுக்கு போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சதும் அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சா, வெறுத்துருச்சு, வெளியே வர முடியல, உள்ளே இருந்து அழிஞ்சே போச்சு. அது உள்ள இருந்து என்னாச்சு, அழிஞ்சு போச்சு. சார் இல்லை எப்படி உட்காந்துக்கிறீங்களா, எப்படி உட்காந்துக்கிறீங்களா?
அப்படி 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 நின்றுக்கோ. இப்போ உள்ள போய் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுச்சு, வெளியே வர முடியல, குண்டாயிருச்சு, அதனால அழிஞ்சு போச்சு. உள்ளேயே இருந்து அந்த கூண்டுக்குள்ளே இருந்து புரியுது அவங்களுக்கு? அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட கடைசி அந்த சோளத்தட்டை உள்ளேயே வச்சு அதை ஒரு வழி பண்ணிடுச்சு. அதனால நம்ம எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட இல்லை. அப்போ பசி வந்து பிணி. யமதர்மர்கள் சில தீவினையுடையோரை கால் இருப்பு சங்கிலி பூட்டி தலையை நிலத்தில் வைத்து சங்கிலியினோடு பொருந்திய கால் இரண்டையும் உயர்ந்த ஆகாசத்தில் அழைத்து உள்ளத்தில் இரக்கமும் ஒளிந்து அவர்கள் துயரமடைந்து கிடந்து அலரும்படி இழுத்து கொண்டு போய் யமலோகத்தை அடைவார்கள். சில பேரை சங்கிலியால கட்டி இழுத்து கொண்டு, எப்படி அப்பசாமிகளை கல்லால கட்டி கடல்ல வீழ்த்தினார்களோ அதே போல நம்மளை சங்கிலியால கட்டி இழுத்து செல்வாராம். அது என்னென்ன பாவத்துக்குங்கிற ரெண்டாவது சொல்ல போறாங்க, பின்னாடி வரும். என்னென்ன பாவத்துக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறதுலாம் இப்போ யமதூதர்கள் நடந்து கொண்ட விதத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எது இப்போ நம்ம பார்க்கறது நரகவியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் சொர்க்கத்தை பார்க்கல. சொர்க்கத்துக்கு முதல்ல பார்த்தோம். சொர்க்கத்துக்கு யமதர்மனே அந்த புண்ணிய செஞ்ச ஆன்மாவை சலாம் போட்டு அனுப்புவார்னு சொல்லி சொன்னோம். அதே போல பாவம் செய்தவர்களை இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தி தான் என்ன செய்வாங்கன்னா அந்த யமலோகத்துக்கே கூட்டு போவாங்க அலரும்படி. இப்போ அப்பசாமியில கடலை கட்டினாங்கல்ல, கடலை கட்டி என்ன செஞ்சாங்க கடல்ல. அது வந்து நமக்கு உதாரணமாக தான் அந்த பாட்டு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும். நற்றுணையாவது அந்த கடல் தான் இந்த உலகம். கடலை கட்டியிருக்காங்க பாருங்க, அது இரு வகையான பாச கயிறு. அதாவது நல்வினை தீவினை என்கின்ற கயிறை கட்டி இந்த கடலில் நமக்கு சிவபெருமான் விட்டிருக்கின்றார். இப்ப நமக்கு எது நம்மை கரை சேர்க்கும் அப்படி என்றால், குருநாதருடைய உபதேசமாக விளங்கக்கூடிய 5 எழுத்து நம்மை கரை சேர்க்கும். 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நம்மை கரையேற்றும். குருநாதருடைய உபதேச மந்திரம் தான் நம்மளை கரையேற்றும். அதான் சொன்னாரு, தனியினேன் வெறும் பிறவி தெவ்வ தடம்திரையில் எற்றுண்டு பற்றுண்டு இன்றி கனியின் நேர் துவர்வாயால் என்னும் காலால் களக்கொண்டு காம சுறாவின் வயப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி 5 எழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முறையோ முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் முறுக்க நேர்க்கே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். நான் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உலகத்துல. தனியினேன் பெரும் பிறவி தெவ்வ தடம்திரையில் எட்டுண்டு பற்று ஒன்றும் இன்றி கனிநேர் தோர்வாயால் என்னும் காலால் களக்குண்டு காம சுறாவின் வயப்பட்டு அதுல கடந்து நான் சிக்கிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு குருவா வந்து சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு 5 எழுத்தின் புனை பிடித்து அந்த புனையை பிடிச்சிக்கிட்டேன். அது பிடிச்சிக்கிட்டதுனால நான் கரை வந்து சேர்ந்தேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதே போலதான் அங்க அப்பசாமியிலும் நற்றுணையாவது நமச்சிவாயின்னு 5 எழுத்தை பிடிச்சு கரை சேர்ந்துட்டார். கரை சேர்ந்ததா சேர்ந்து இல்லையா? சரி, ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க. அப்பசாமிகள், திருஞான சம்பந்த பெருமான், சுந்தரம் சாமிகள், ஒவ்வொருத்தரும். சுந்தரம் சாமிகளை கூட நீ எடுத்துக்கோங்களேன். சுந்தரம் சாமிகள் பொன் பொருள் கேட்டார் சிவபெருமான்ட்ட. இப்போ சாமி பாருங்க, அந்த எண்ணத்தை அறியதுக்கு சொல்றேன். அவர் பொன் பொருள் அவருக்கா கேட்டாரு. அப்ப சுவாமி எதை அறிகிறார் பார்த்தீங்களா? எண்ணத்தை மட்டும்தான் அறிகிறார். அவர் பொன்பொருள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டார். தனக்கா கேட்டாரு இல்ல, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு, பிறருக்கு கொடுக்கறதுக்கு தான் கேட்டாரு. அவருக்கு வச்சுக்கணும்னு கேட்கல. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சாமி எனக்கு ஏதாவது பொன் பொருளை கொடுன்னு கேட்டு என்னாரு எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு. ஒரு இடத்துல நெல் மலையே உருவாயிருச்சு. அதை அவரை எடுத்துக்கிட்டாரு. அந்தந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்கவுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அந்த நெல் மலையை. அப்ப சாமி எதை பார்க்கிறாரு அப்படின்னா, எண்ணத்தை மட்டுமே தான் பார்க்கிறாரே தவிர செயலை பார்ப்பது இல்லை. பூசாத்துக்காங்க சார், உங்க பக்கத்துல இருக்காங்களா? அப்படியா அப்படியா, சரி சரி, அப்படியா, அதான் சொன்னாங்க. சரிங்க சார். கொடிய சொல்லை மிகுந்த வலியையும் தருக்கண்மையும் உடையவர்களாய் இருக்கின்ற யமதூதர்கள் நரகத்தில் போவராகிய
சில தீவினை உடையோரை நிலத்தில் பெரிய மார்பு முகம் விழ தள்ளி இவ்வுறுப்புகள் நிலத்தோடு தேய்வுண்ணை இழுத்து கொண்டு போய் யமலோகத்தை அடைவார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வலிமையான பெரிய மார்பு முகம் தள்ளி உறுப்புகள் அறுமாறு செஞ்சு இழுத்துட்டு போவாங்களாம். மார்பு கிளியிற மாதிரி அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி தான் இழுத்துட்டு போவாங்க. சில பேரை சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு போவ, சில பேரை அடுத்து பார்க்க நிறைய சொல்றாங்க. சற்று ஆன்மாக்களுக்கு இரக்கமில்லாத யமதூதர்கள் தர்ம மார்க்கத்தின் இல்லாதவருமாய் மறுமை புகழ் இல்லாதவர்களுமாய் சில தீவினையுடையோரை பாசக்கயிற்றில் இறுக கட்டி உடம்புக்கு வருத்துவதனாலே பதறி துடித்து கோவென்று அலரும் சத்தம் திசைகளெல்லாம் எழ கொண்டு போய் யமலோகத்தை அழிவான். அவன் சத்தம் எங்கே கேட்டாலும் எங்கேயும் போகாது. என்ன அலர்னாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இங்கே 2 சத்தம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, உங்களுக்கு துணைக்கு வந்துருவாங்க. அங்கே யாரும் வர மாட்டாங்க. இப்போ நம்ம பக்கத்து இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு வீட்டில் சண்டை நடக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் நினைச்சுவாங்க, தட்டுவாங்க, டம்மு டம்மு டம்மு, என்னப்பா ஆச்சு, நல்ல மனுஷன்ப்பா, இப்படி பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு வந்து கேட்க வருவாங்களா, வர மாட்டாங்களா? அங்கே எவ்வளோத்துல ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அது அப்படியா? இப்போ இப்போ வந்து ட்ரெண்டு மாறி வச்சுங்க. என்ன அடிச்சுட்டு இருந்தாலும் இவனுக்கு வேணும், இவன் நான் சொன்னேன் கேட்கல, இன்னைக்கு கட்டிக்கிட்டு முழிக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விட்டுறா, கண்டுக்கிறவன். அவங்க சொல்றது கரெக்டு தான். இப்போ வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை. சண்டை போட்டு அடிச்சு நாரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. ஏன் கேட்கீங்க, ஒவ்வொரு வீட்லையும் உள்ள ஒருத்தங்க எஸ்வா எனக்கு ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல சோ அப்படின்னாரு. அப்படியா, சரி, நான் உங்க கூட இன்னொரு ஆளை பேச சொல்றேன், நீ அவர் பிரச்சனையை நீங்க கேளுங்க அப்படின்னு அவர் பிரச்சனை சொன்னாரு. ஆத்தி இவர் பிரச்சனைக்கு நம்ம பிரச்சனை போறாள் அப்படின்னாரா. இப்படி எங்க போனாலும் சுத்தி சுத்தி ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை தாவலன்னு தான் தோணும். அதனால எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, அவரவருக்கு தகுந்தவாறு பிரச்சனை இருக்கு. எல்லாம் வினைப்பயன் தான். இல்லைன்னா நாம இந்த வினைப்பயன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. எல்லாமே பல பிறவிகளில் ஈட்டி வச்சதை இன்னைக்கு அனுபவிக்கும் போது அது கசப்பா இருக்கு. அப்படித்தானே? இன்பம் அனுபவிக்கும் போது இனிப்பா இருக்குன்னு சொல்லி ஓவரா என்ன செஞ்சிடறோம், டோஸ் கொடுத்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் மறுபடியும் துன்பம் வந்துடுது நமக்கு. இன்பம் வரும்போது அது அளவோடு அனுபவிச்சா அது நமக்கு தெரியாது. அளவுக்கு மீறி நம்ம சந்தோஷத்தில் இருக்கும்போது அது மறுபடியும் துன்பமாக வந்து முடியும். இந்த உலகத்தில் நல்லா பாருங்க, இன்பம் வருவது போல இருக்கும், பின்னாடி துன்பம் வரும். நீங்கள் நல்லா பாருங்களேன், உங்கள் வீட்டில் நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. அட இன்னைக்கு தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, கடன்லாம் அடைஞ்சிருச்சு, ஒரு வீடு புதுசு ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை அப்படியே உள்ளேருந்து வெளியே வரும், சொந்தக்காரங்க மூலியமாக வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுற நேரத்தில் திடீர்னு இங்கே லாட்டரி சீட்டு கொடுத்துரும், அப்பாட அப்படின்ட்டு இங்கே வருவாங்க, அடுத்த நிமிஷம் இங்கிட்டு. இப்படி இன்ப துன்பம் மாறி 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 எது வரைக்கும் வரும்னா இறக்கும் வரை வந்துகிட்டே தான் இருக்கும். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கிடையாது. அதனால தான் இருக்கும்போதே சிவபெருமானை வழிபாடு செய்து அவரோட அடியார்களோடே இருந்து நாம் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் நமக்கு துன்பம் வருவது தெரியாது. இன்ப துன்பம் வரத்தான் செய்யும், ஆனால் அடியார்களோடு இருந்தால் நமக்கு துன்பம் வருவது தெரியாது, இன்ப துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் சுவாமி வழிபாடு பண்ணும்போதும் வழிபாடு பண்ணாததுக்கும் போதும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். புரியுதா உங்களுக்கு? சாமி வழிபாடு செஞ்சால் நமக்கு வருவது எந்த துன்பம் வந்தாலும் தெரியாது. அது வருவதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், ரொம்ப துயரம் அடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டுலாம் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் டோன்ட் கேர், எல்லாம் சிவபெருமான் பார்த்துக்குவார், எல்லாம் சிவபெருமான் திருவருள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நீ வச்சா தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது. சிவபெருமான் தான் மனக்கவலையை போக்க முடியுமே தவிர மற்ற யாராலும் மனக்கவலையை போக்கவே முடியாது. சரி, அப்படி சில ஆன்மாக்கள் என்ன செய்வாரா, குடாரியின் நுனியினால் நெற்றியை கொத்தி இழுத்து கொண்டு போய் யமலோகத்தை அடைவார். நெத்தியில கொத்திக்கிட்டே என்ன செய்வாங்களா, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், வழி இல்லை. இப்படிதான் தண்டனை இருக்கு. எவ்வளவு கொண்டு போறதுக்கு மட்டும்தான், இன்னும் தண்டனை அனுபவிக்கல. இங்க இருந்து கொண்டு போகும்போதே கோடாரி வச்சு கொத்திக்கிட்டே தான் கொண்டு போவோம். கோடாரி சொல்லும்போது கரெக்டா சிவாய
கொடிய யமதூதர்களாயினோர் ஆன்மாக்களிடத்து இரக்கமில்லாதவரையும் கல்வரையும் வருத்தும் வண்ணம் அவர்கள் உள்ளத்தில் துயரம் உண்டாகவும் உடம்பு பிண்டு பிண்டு போகவும் முட்காட்டில் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் இழுத்து கொண்டு போவாங்க. மூங்கில் காடு, அதை முள்காடு, அதிலேயே கொண்டு போய் இழுத்து செல்வார்கள். யமதூதர்களாயினோர் கோல் சொல்லுதல், என்ன சொன்னேன், அடுத்தவங்களை பத்தி கோல் சொன்னா சொல்றாரு. தர்மத்தின் மன நிகழ்ச்சி இல்லாதவரையும் கோல் சொல்லுவரையும் பெரியோர்கள் குளிர்ந்த திரு வாக்கை விரும்பாதவர்களையும் சடுதியிலே நிறைத்து மிகவும் தீர்ப்பறந்த வழியில் கொண்டு தீ பறந்து இருக்குமா அந்த வழியில கொண்டு போவாங்களாம் கோல் சொல்றவங்களெல்லாம். அப்ப இனிமே என்ன செய்யக்கூடாது, சாம வாயை பத்தி யாரை பத்தியும் கோல் சொல்லவே. அதனால்தான் இந்த உலகத்துல நீ எப்படி வாழணும்னா எப்படி வாழணும், பிணம் போல வாழணுமா. செத்தாரை போல திரி, பிணம் போல இருக்கணும். நம்ம இப்படி ஏதாவது நம்ம ஒட்டு கேட்டாலும் என்ன ஆயிரும், குற்றமாயிரும். அடுத்தவங்க பேசுறதை கேட்டாலும் குற்றமாயிரும். அதனாலதான் என்ன, செத்தாரை போல திரிப்பா, நீ வேற எதையும் சிந்திக்காத, உன் எண்ணம் எல்லாம் சிவபெருமான்கிட்ட மட்டும் இருக்கட்டும். மற்ற எது அது உடனே வந்துடாது, அது நாள் ஆக ஆக தான் வரும். எதுவும் சோபான முறையில தான் இந்த உயிர்கள் அறியும். இப்போ நம்ம கேட்டு வச்சிருக்கோம்ல, இது வந்து நமக்கு புத்தி தத்துவத்தில் பதிஞ்சிடும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் புத்தி தத்துவத்தில் பதிஞ்சிடும். ஓ, இப்படிலாம் தண்டனைகள் இருக்கு, அப்போ நாம அதை செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அப்போ சிவபெருமானுடைய திருவருளை நாட வேண்டும். பெருமான் திருவருள் இல்லாமல் நாம் இதெல்லாம் வெல்ல முடியாது. அப்போ சிவபெருமானை பற்றி கொள்ள வேண்டும். அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்வோம், சுவாமியை பற்றி. அப்ப உங்களுடைய தர்மம் வந்து நீங்க தர்மம் செய்யும் போது உங்களுடைய தர்மம் அது எப்பயும் என்ன செய்யாது, வீணாக. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அறவழியில நாம நின்னோம் அப்படின்னா எவனுக்கு வேலை கிடையாது. செல்வத்தின் பயன் ஈதல், அதை பிறருக்கு கொடுத்தா நமக்கு என்ன ஆகாது, வீணா போகாது. ஒருத்தர் இருந்தான், என்ன பண்ணா, நிறைய செல்வம் வச்சிருந்தான். லாட்டரி டிக்கெட்ல விழுந்து கோடானு கோடி வச்சிருந்தான். ரெண்டாவது தான் ஈட்டிய செல்வத்தையும் நிறைய வச்சிருந்து கொடை செய்ய வேண்டும் என்று விரும்பி ஒரு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போனான். எடுத்துட்டு போய் இருட்ட தெரிஞ்சு யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அப்பாட தர்மம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி வந்தானான். மறுநாள் பேப்பர்ல போட்டாங்க, இப்படி ஒரு கல்வனுக்கு யாரோ ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துருச்சு. எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோ கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் ஒரு கல்வனுக்காக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் சே இப்படி செஞ்சிட்டோமே, பணத்தை கொண்டு போய் இப்படி தேவையில்லாமல் ஆக்கிட்டோமே, நம்ம பணம் வீணா போச்சே அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சரி இன்னைக்கு ஒரு நல்ல தர்மம் செய்வோம் அப்படின்னு நிறைய கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு போய் ஒரு அது இருட்டா தெரிஞ்சது ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். அது பார்த்தா மறுநாள் நியூஸ் வந்துருச்சு, ஒரு நடத்தை கட்ட பெண்ணோடு இப்படி பணத்தை கொண்டு போய் வந்து யாரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆகா இப்பயும் பணம் வீணா போயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், நிறைய கட்டா பணம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கான். மறுநாள் நியூஸ்ல வந்துருச்சு, இப்படி செல்வந்தருக்கு மேலும் மேலும் செல்வம் சேர்ந்தது அப்படின்னு. அவர் மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரருக்கு போய் மேலும் கொண்டு போய் பணத்தை கொடுத்தது. அடாடாடா இப்படி 3 செலவும் இப்படி கொடுத்து வீணா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி உறங்கிட்டு இருந்திருக்கான். அப்ப கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து, இப்ப நீ நல்ல முறையில் ஈட்டிய பணமானது வீணாகவில்லை. என்ன சாமி சொல்றீங்கன்னு கனவுல சொல்றான். நீ கொடுத்த 3 பேரும் இப்ப திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னார் கடவுள். வந்து முதல்ல அவர் கொடுத்தாரா, அந்த கல்வன் திருந்திட்டான், அந்த பணத்தை வச்சு நடத்த கிட்ட பெண்ணும் திருந்திட்டான். இந்த செல்வந்தரும் நிறைய கொடை செய்ய ஆரம்பிச்சிட்டான், நிறைய தர்மம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதனால உன்னுடைய பணம் வீணாகவில்லை அப்படின்னதும் உனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போயிச்சான். அந்த ஏன்னா நாம செல்வம் சேர்த்து வைத்த செல்வம் கொடுத்தால் அது என்னைக்கும் வீணாகுவதில்லை, அதை மட்டும் மறந்துடாங்க. ரெண்டாவது, அறம் செய்தால் செய்தவர்கள் என்ன செய்வாங்க, திருந்தி வாழ்வார்கள். நமக்கும் முன்னியும் அவங்க வாங்குறவங்களுக்கும் முன்னியும். ரெண்டாவது, எல்லாருமே பயனடைவார்கள் அறம் செய்தார்.
ரெண்டாவது அடுத்த வர தீமையிலிருந்து நாம் என்ன செய்ய காப்பாற்றுவதற்கும் இது உதவும். எது உங்களுடைய அறமானது. அவங்க தேர்த்திட்டாங்கல்ல, அவங்க தீமையிலிருந்து மாறிட்டாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய பணம் உதவியதில்ல. அதனால புரியுது அவங்களுக்கு. அதனால எப்போயுமே நாம் செய்த அந்த தர்மமானது வீணாக அதுலேயும் நீங்கள் சிவப்புண்ணியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீணாகுவதே இல்லை. எப்பயுமே அசல் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அசல் மட்டும் அப்படி இருக்கும் போல்க. அப்படி அப்போ அந்த மாதிரி சிவபுண்ணியமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நோக்கோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புண்ணியம் சேரும் என்று நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யக்கூடாது. உங்களுடைய எண்ணமெல்லாம் இந்த பிறவியிலிருந்து எப்படி தப்புவது என்பதை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு நாம சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே அந்த எண்ணம் மட்டும்தான் மனதில் இருக்கணும், வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. எப்படி பெருமானுடைய திருவடியை அடைவது? காயத்திடுவாய் உன் கலரில் வைப்பாய் கண்ணுதலே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கு இணங்க, கண்ணார் நுதலாய் கலனிகள் கண்டேன் கண்கள் களி கூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல் மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து உன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே என்று மாணிக்கவாசக பெருமான் மிக அற்புதமாக சொல்றார். மண்மேல் ஆக்கை விடுமாறும் வந்து உன் கலர்க்கே புகுமாறும். இங்க மண்ணில் உயிரை விடுவதும் இறைவன் திருவடியை அடைவதும், இதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. வேற எதில் சிந்தனை வச்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். எதில் நீங்கள் நாட்டை வச்சாலும் சரி பிறப்பு வந்துடும். ஒவ்வொரு நினைப்புக்கும் ஒவ்வொரு பிறப்பு உண்டு. அதனால தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சியுமே என்ன செய்யணும், எல்லாம் உன்னுடைய திருவருள்ப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன் அடிமை அப்படிங்கிற அந்த திறத்திலே இருக்கணும். சிவபெருமானுக்கு நம்ம எப்பயுமே என்னது, அடிமை. இறைவன் அவன் ஆண்டான், நாம அடிமை. அடிமையோட வேலை என்ன, மறுபேச்சு பேசக்கூடாது, எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே போல நாம் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னாரு. தன் கடன் அடியேனையும் தாங்குது. அப்படி எமது சில பாவிகளை 2 கைகளையும் முதுகுப்புறத்து வாங்கி தோளோடு தோல் சந்திக்க கூட்டி பாசக்கயிற்றினால் அழுந்த கட்டியவர்கள் அலற வயிற்று குலுங்க குலுங்க குத்தி கொண்டே போவாங்களாம். வயிறு குலுங்க குத்திக்கிட்டே போவாங்களாம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இந்த வயிறுன்னதுமே நமக்கு யாபகம் வருதுன்னா அப்பா சாமியில தான் யாபகம். வயிறு என்ன வழி வச்சு இப்போ ஒவ்வொரு தண்டனையும் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஒவ்வொரு தண்டனையும் சொன்ன பார்த்தீங்க, அது இப்போ நாம் அனுபவிக்கிறதுலே சில பேர் அந்த நரக தண்டனையை அனுபவிப்பாங்க. வயிறு வலி யம தண்டனை. அது மாதிரி நமக்கு வர்ற ஒவ்வொரு நோய்களும் யம தண்டனை மாதிரி தான் இருக்கும். தாங்க முடியாம இந்த வாந்தி பதி வந்தவங்க தெரியுமாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வழியுமே நம்மளால தாங்க முடியாது. ஒரு சின்ன கல் குத்துனா கூட நம்மளால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வேதனை. இதெல்லாம் எதனால வருதுன்னா நம்மளுடைய வினையால தான் வருதுங்கிறது கூட நம்ம தெரியாம என்ன செய்வோம், யாரையாவது குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த வேதனையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது, சிறு வேதனை கூட நம்மளால தாங்க முடியாது. அப்ப இதெல்லாம் இப்ப ஒவ்வொரு தண்டனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்று வலி தண்டனையா தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சச்சரவு, குடும்ப சண்டைகள், அது நரக தண்டனை மாதிரி இருக்கும். சிலர் வந்து ஹாஸ்பிட்டல்லே கிடப்பாங்க, சில பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க. எல்லாமே இங்கே நீ அனுபவிக்கிறது தெரியும். சங்கிலியால் கெட்டி அப்படின்னா யாரை சங்கிலியால் கட்டியிருக்காங்க? நல்லா யோசிங்க. நாயை கட்டியிருக்காங்களா சங்கிலியால? அதுவும் நரக தண்டனைக்கு சமானமானது தான். எங்கேயும் போக முடியாது, நாய் கட்டி வீட்டிலேயே தான் இருக்கும். அதை சங்கிலியை கையில் பிடிச்சிக்கிட்டே வெளியில் கூப்பிடணும், மறுபடியும் கூப்பிட்டு வந்து விடணும். டேஸ்ட் பாருங்க. இப்போ வயிற்றுல குத்திக்கிட்டே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வயிறு வலி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த நேரமும். இதெல்லாம் நினச்சி பாருங்க. ஒவ்வொன்றும் நம்ம பூலகத்தில் அனுபவிக்கிறதுலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேயே தாங்க முடியலையே, அங்கே போனால் என்ன வேதனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால் பாவம் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். பாவம் செய்யாதீரு மனமே, நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடிடுவானே. பாவம் செய்யாதீரு மனமே. அதனால் பாவம் செய்வதற்கு நாம் ரொம்ப தயங்க வேண்டும். அதான் சொன்னாரு கூற்றாயினவர். அது எப்படி இருக்கான், யமன் வருத்துவது போலே இருக்கான். அந்த வயிறு வலி எப்படி இருக்கான், கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறி ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போது தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேர் அடியேர் அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மா. இந்த பாட்டில் எப்படி பாருங்க பார்த்தீங்களா. கூற்றுன்னா என்னது, யமன். யமன் வருத்துவது போல இருக்கான் வயிறு வலி. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வழி வந்திருக்கும், நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதெல்லாம் கூற்று வர்ற மாதிரி தான்.
அதே கடைசி பாட்டில் சொன்னார், பொத்தா எங்கோரானையின் ஈருரி தோள் உறங்காடரங்கா நட மாடவல்லாய் அத்தானர கந்தனை மால்வரைக்கு அடதீட்டருள் செய்த அது கருதாய் வெறுத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தாள் என் வேதனையான விலக்கீடாய் ஆர்த்தார் உணல் சூழ் அதிகை கெடில விரட்டான துரையம்மானே. யார் பாடுறா? அப்ப சாமி பாரு. சாமி சாமி வயிறு வலி தாங்க முடியல சாமி, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாயினாரு அப்ப சார். அப்படி குடரோடு முடக்கி எடுக்குதான் வயிறு வலி. அப்ப சாமிகிட்ட போய் விண்ணப்பிக்கிறாரு. அதுவும் பாருங்க, பாட்டு பாடினதுமே கொடுத்துருக்கலாம்ல, நீக்கிருக்கலாம். அந்த 10 பாட்டையும் வாங்கிக்கிட்டு கடைசிதான் என்ன பண்றாரு, கடைசி பாட்டில் தான் சொன்னாரு, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாயின்னு. அந்த கடைசி 10வது பாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் வயிற்று வலி நீங்க. அதுக்கப்புறம் பிடிச்சாரு பாருங்க உளவாரப்படைய, பணிந்து பணி செய்தார். அவங்க அக்கா சொன்ன ஒரே வார்த்தை, பணிந்து பணி செய். அன்னையிலிருந்து பணி கூடுனவர் தான் கடைசி வரையும் அதே திறத்தோடு நின்றார் அப்பர் சாமி. அது கூட இறைவன் அருள் இல்லாமல் எதுவும் முடியாது. அதுலேயும் ஒரு பாட்டில் சைக்கிளா சாமி சொல்றாரு அப்பர் சாமியை பற்றி, ஏன் சமண மதத்தில் போய் சேர்ந்தார் அப்படின்னா, நம்பன் அருளாமையினால் அப்படின்றார். சிவபெருமன் அருள் இல்லையா, அதனால எங்கே போய் சேர்ந்துட்டாரா, சமண மதத்தில் போய் சேர்ந்துட்டார். இப்போ நம்மளும் ஆரம்பத்தில் எங்கே இருந்தோம், சிறுதை வழிபாடு தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு நம்பனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ சாமிக்கிட்ட வந்துட்டோமா, இப்போ சாமி அருள் ஆரம்பிச்சிட்டு நம்பன் அருள் நமக்கு கிடைத்து விட்டு. அதனால யாருக்கிட்ட வந்துட்டோம், பெருந்தெய்வம் யாரு, சிவபெருமன், அற்புத தெய்வம். இதனில் மட்டும் உண்டோ அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே அப்படிங்கிறாரு 9ஆம் திருமணம். இதை விட அற்புத தெய்வம் நீங்க எங்க போய் பார்க்க போறீங்க? சிவபெருமன் தான் கடவுள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க போய் எந்த தெய்வத்தை போய் பார்க்க போறீங்க? அவர் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வழியில நிற்கக்கூடிய வழியை நாம பார்க்க. அதுவும் ஏன் அற்புத தெய்வம் சொல்லும்போது சொல்றாரு, அற்புத தெய்வம் இதனில் மட்டும் உண்டோ அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு, யார் உள்ளத்துல வச்சு ஏத்துகின்றார்களோ அந்த தொண்டருக்கு பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் அப்படி வைப்பாராம் சாமி. நல்ல நிறைய வசதி வாழ்க்கையோடு இருக்குமாறு செய்வாராம் சிவபெருமான். பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பெண்களோடு இன்பத்தோடு வாழ்வதும் எல்லாமே கொடுப்பாராம் சாமி. நல்லா அனுபவிக்கலாமா, அந்த அளவுக்கு சாமி செய்வாராம். யாருக்கு உண்மையான அடியாரா இருந்தா, சிவபெருமானுக்கு உண்மையான அடியார். அதனால்தான் சொன்னேன், இதை விட அற்புத தெய்வம் நீ எங்கேயா போய் பார்க்க போற? அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டோ அன்போடு தன்னை 5 எழுத்தின் சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத கோயும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலைச்சரம். எது கேட்டாலும் முழுமையா கொடுத்துரு, மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நாம் அதெல்லாம் கேட்போமா? அடியார்கள் அதை கேட்போமா? ஆனா அந்த இதெல்லாம் அனுபவிக்க வைப்பாராம் சாமி. அடியார்களை எப்பயுமே உயர்வாக தான் வச்சிருப்பார். அடியார்களுக்கு துன்பம்னாலும் சிவபெருமான் வந்து என்னன்னு கேட்பார். அவர் எப்பயுமே அடியார்களுக்கு குறை வச்சதே கிடையாது. நாம கூட இறைவனை மறந்துடுவோம், இறைவன் நம்மளை மறப்பதே இல்லை. சரி, யமதூதராயினும் சில பாவிகளை நாவினை தொலைத்து நடுவே முளையும் கனாவி அதனோடு பொருந்த கயரும் கோத்து வருந்த செய்து அவர்கள் அலரும்படி தீவினை பையன் பழிக்கும் எல்லையாகிய யமலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பார். என்ன சொன்னாரு? பாவிகளை நாவினை துளைத்து, ஒவ்வொரு பாவியும் நீ என்ன பேச்சு, பக்கத்து வீட்டு உனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க மேல பேச்சு, ஒரு குத்து குத்துவானா நாக்க, அப்படி குத்தியே தான் கூட்டு போவாராம். அதுவும் என்ன செய்வாங்களாம், செய்யற தப்ப சொல்லி சொல்லி அடிச்சே தான் கூட்டு போவாங்களாம் யமதூதர்கள். நீ என்ன பாவம் செஞ்சல அப்படின்னு சொல்லியே அடிச்சு கூட்டு போவான். உனக்கு என்ன கோல் சொல்லுதல் வேலை, நாக்கு நீட்டு ஒரு குத்திட்டே கூட்டு போவாங்க. அதனால் கோல் சொல்லுதல், அடுத்தவர்களை பற்றி பேசுதல், இதெல்லாம் நம்ம இன்றையோடு நம்ம என்ன செஞ்சிடணும்,
மறந்துடும். இல்லைன்னா இந்த தண்டனைக்கு தயாராக உள்ளவங்க அவங்க விருப்பம். ஆனால் யாரும் நம்ம இங்கே வந்தாச்சுன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்னு நமக்கு தெரியும். ஏன்னா அடியாரில் இருக்க நம்ம சொல்ல மாட்டோம். உலக மக்கள் அந்த எண்ணத்தோடு இருப்பார்கள். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நூல்கள் படித்தாதான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. உலக மக்களுக்கு இதை பற்றின சிந்தனைகளே இருக்காது. அப்போ நம்ம இதை கேட்டுட்டு போய் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், எடுத்து சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, ஏக்கா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அக்கா, இனிமேல் என்னை கூப்பிடாதக்கா, முடிஞ்ச நான் சொல்கிறத நீ கேளுக்கா, இனிமேல் அடுத்தவங்களை பற்றி கோழி ஏன்ட்ட சொல்லாதக்கா, அடுத்தவங்களை பற்றி ஏன்ட்ட வந்து சொல்லாது, நீ என்ன போ என்னைய ஏன்ட்ட என்னையும் ஆள விடு, நீ என்னையும் இழுத்து என்னையும் சேர்த்து நீ வினைப்பெற ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாம் என்ன செய்யணும், உதறி விட வேண்டும். அவங்க பேசாட்டாலும் பரவாயில்ல. சிலர் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமே கூப்பிட்டு இங்கே நான் நிறைய விஷயம் வச்சுருக்கேன் நம்ம அதுக்காக அப்படியா அப்படின்ட்டு கூட போய் உட்காந்து வினைப்பெற அங்கே கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். சிவருமன் கணக்கில் அப்படியா பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சாமி எழுதிக்கிட்டே இருப்பார். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈஸ்வரே. அப்ப சாமி எல்லா கணக்கும் எழுதிக்கிட்டா இருக்காரு. பொழுதுபோக்குனாலும் எழுதுறாரு, கோல் சொன்னாலும் எழுதுறாரு, புண்ணியம் செஞ்சாலும் எழுதுறாரு, பாவம் செஞ்சாலும் எழுதுறாரு. எல்லா கணக்கும் அவர் கணக்கில் அதான் கீழ்கணக்குனாரு. நுட்பமான கணக்கு சிவபெருமான் எழுதுகிற கணக்கு நுட்பமான கணக்கு, ஒன்று கூட தப்பாது. நீங்கள் மனதால் நினைத்தது கூட என்ன செய்யாது, தப்பாது. கரெக்டாக எழுதி வச்சிருப்பாரு சாமி. அதுக்கு தகுந்த மாதிரி வினை பையனும் கரெக்டாக ஊட்டுவார். ஒருத்தர் வினையை தூக்கி இன்னொருத்தருக்கு ஊட்ட மாட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு அப்படியே வந்துருச்சுங்க, அப்படி வருமா? வராது. அப்படி கொடுக்கவும் மாட்டார். அப்படி கொடுத்தா அவர் கடவுளும் கிடையாது. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவி. இந்த செஞ்ச உயிரும் இன்னொரு உயிரும் ரெண்டும் ஒரே பாவத்தை செஞ்சிருச்சுன்னா அந்த குடியில கொண்டு போய் இதை பூத்திடுவார் சாமி. அதனால அப்பாவுக்குரிய பாவம், அப்பாவுக்குரிய அந்த தொழு நோயோ இல்லை எந்த ஒரு நோயோ அது அப்படியே பிள்ளைக்கு வந்துடும். அதனால அவரவர் வினைவழி அவரவர் வந்து அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். அதனால நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, கோல் சொல்லவே கூடாது. அதனால நாக்கை கொஞ்சம் நம்ம பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது. எதுக்காக? இறைவனுடைய புகழ் பாடுவதற்காக பயன்படுத்தணும், வேற எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது நாக்கை. அப்படி ஒரு இடத்துல சொற்பொழி பேசிக்கிறது, சிவா அப்ப சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணும், முக்கியமான கருத்தை புரியாம அவங்க சாப்பிட்டு அப்ப சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு. சாப்பிடணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த நாள் வாழ்த்த வாயும் நினைக்கமட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர்தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காலமினர். நெடுங்காலம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இறைவனை மலரிட்டு இறக்கும் வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யணும். மலரிட்டு நீ மலரெல்லாம் பறிப்பீங்களா கொண்டு போய்? வெரி குட். அப்போ எல்லாரும் மலர் பண்ணி செய்கிறீங்க. நீ மலர் பண்ணி செய்வீங்களா சார்? மலர் பறிப்பீங்களா? பூ பறிப்பீங்களா? பூ பறித்து சாமி கொடுக்குறீங்க. தினசரி கொடுப்பீங்களா? தினசரி ஒரு மலர்னாலும் பறித்து சாமி கொடுங்க. இனிமேல் எல்லாரும் ஒரு மலர்னாலும் பறித்து சாமி கொடுக்காம என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. மலர் பண்ணி அவ்வளோ சிறப்பு. காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் எயில் 3 தீரென்று 2 பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாவடியோம் தீவினை வந்தவை தீண்டப்பரா திரு நீலகண்டம் சொல்றாரு. அதுல இன்னொரு பாட்டுல, அடுத்த பாட்டுல ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டு வச்சிருக்கீங்களா நீங்க? அவினைக்கு வினையான்ற பதியம். அது இது மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமையில், அந்த பாட்டுல இன்னொரு பாட்டு வரும். அந்த மார்க்கண்டேயருக்கு அருள் செய்யற அந்த விதத்தை கருவத திருவை புக்கு வச்சிருக்கீங்களா? அந்த பாட்டு எடுங்க. பாட்டு இல்லையா? என் நின்னடியே வழிபடுவான் நிவளா நினை கருத
என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இந்த பாட்டு தான். நின்னடியே வழிபடுவான் யாரு? மார்க்கண்டேயரு சிவருமன் திருவடியே வணங்கிட்டு இருந்தாராம். நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத, சிவருமனையே கருதி கொண்டு சிவபூஜை செய்து கொண்டிருந்தார் மார்க்கண்டேயர். என்னடியான் உயிரை வவ்வேல், உயிர் எடுக்கிறதுக்கு யாரு வந்தா? எவன் வந்தா? என் அடியார நீ எப்படியா நீ தூக்க வரலாம் அப்படின்னு எத்தி உதைச்சாராம் எங்க சிவபெருமான் அப்படின்னாரு. என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர் கலையாய் நெடுங்கலம் தேயவனே அப்படின்னு. எப்படி பாட்டு இந்த பாட்டுலாம்? உணர்ச்சிகரமான பாட்டு இது. என் அடியார நீ எப்படி நீ தூக்க வரலாம்? அது சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, மலரால் எடுத்து அரிச்சிக்கிட்டு இருக்காரு, நீ எப்படி, உனக்கு வர்றதுக்கு அதிகாரமே கிடையாது, நீ எப்படி வந்தன்னு சொல்லி எட்டியே உதைச்சு இறந்தே போயிட்டான் ஏமன். அப்படியா? எமன் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் மனைவி மடிப்பூச்சைக்கு அப்புறம் சாமி உயிரை கொடுத்தார். என் அடியே வழிபடுவான் நிமலா நின்னை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன் அடியே, சிவபெருமானுடைய திருவடியே, பொன்னடியே பரவி நாளும் பூவோடு, நாளும்னா என்ன அர்த்தம்? நித்தலும்னு அர்த்தம். நாளும்னா தினசரி. நாளும் பூவோடு நீர் சுமக்கும், பூவோடு நீரும் சேர்ந்து கொடுக்கணும். வெறும் பூவை மட்டும் பறிச்சு பறிச்சு வச்சிடக்கூடாது, அதை தண்ணியில் அலசி கொண்டு போய் சாமி கொடுக்கணும். பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர் கலையாய் நெடுங்களம் மேயவனே. முக்கியமா மலர் எதுக்கு நம்ம பறிச்சு கொடுக்குறோம்? அதுல தேன் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மலர் பறிக்கிறதுல என்ன இருக்கணும்? தேன் பொருந்திய மலரை கொண்டு போய் சாமி கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா நீ 6 மணிக்கு மேல எடுத்தீங்கன்னா எதுலையுமே தேன் இருக்காது, எல்லாமே இல்லாத தேன் தான். ஏன்னா சாமிக்கு வந்து கொடுக்கும்போது அப்படி எச்சி இல்லாத பூவை கொண்டு போய் கொடுக்கணும். அதான் சிறப்பு. இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணிட்டோங்க. சொல்லுங்க, ஒரு 5 மணிக்கு எந்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், 5:30க்கெல்லாம் போய் பூ பறிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோங்கிறது காதுல விழுது. அது அதை என்ன செய்யணும்னா, வீட்டில் எப்பயுமே நம்ம செடி வச்சுட்டோம்னா அதை வெளியே தெரிஞ்சு பறிச்சிடலாம். 5:30க்கு வந்துச்சு அந்த எச்சி இல்லாத மலரை நம்ம சாமிக்கு பறிச்சிடலாம். பறித்து சாமி சாத்தும் போது உங்களுக்கும் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சாமிக்கு எச்சி இல்லாத மலரை கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கும். எது கொடுத்தாலும் சாமிக்கு சுத்தமானதை தான் எடுத்து கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுத்தாலும், மற்றதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம மந்திரத்தை சொல்லி சொல்லி கொடுப்போம். சில இது பார்த்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லி கொடுப்போம். எதனால? அது சுத்தம் அடைவதற்காக. இப்போ நீங்கள் தெரியாமல் நீங்கள் லேட்டாக பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்யணும்? அதை மந்திரத்தை சொல்லி சாமி கொடுக்கணும். என்ன சொல்லுவீங்க? அதில் எப்படி சுத்திப்படுத்திடுவீங்க? வேற என்ன சொல்லுவீங்க? ஓம் ஈசானமுத்தியனம், ஓம் ஈசானமுத்தியனம், ஓம் ஈசானமுத்தியம் மகாமுத்திரை காட்டி கொண்டு போய் சாத்தணும். அஸ்திராயப்பட்டு சுத்திப்படுத்திடுவீங்க. தண்ணி அலசும் போது அஸ்திராயப்பட்டு சொல்லிடணும். சாமி கொடுக்கும்போது ஓம் ஈசானமுத்தியம் என்னவான்னு சொல்லி கொடுக்கணும். ஓம் ஈசான. அதான் நீ அடுத்து தீட்சை எடுத்துருங்க. நீங்க சொல்லலாம். என்ன சார் சிறப்பு? தீட்சை எடுத்து சொன்னா பலனு மற்றவங்களுக்கு. வெரி குட், சந்தோஷம். பரவாயில்ல, தீட்சை எடுக்கிறதுனால அதை மைண்டில் வச்சுருக்காங்க கரெக்டாக. ஓம் ஈசான மூர்த்தி நம்ம, ஓம் தத் புருஷ வக்ராய நம்ம, கரெக்டாக சொல்கிறேன். ஓம் அஸ்திராயப்பட்டு, ஓம் சிரசாய நம்ம, ஓம் சிகாய நம்ம, கரெக்டாக பரவாயில்ல, கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க மைண்டில். இப்படி பாதி தீட்சை எடுத்த மாதிரி தான் அவங்க. இல்லை, எது வேணாலும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி கரெக்டாக செட் பண்ணிக்கிறாங்க. அதுதான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எதை சேகரித்து வைக்கணுமோ அதை மைண்டில் வச்சிடணும், மற்றதை விட்டுறணும். நாம் என்ன செய்கிறோம்? தேவையில்லாதெல்லாம் உள்ள வச்சுட்டு தேவையில்லாத பூரா மறந்துடுறோம். என்ன சார் சொன்னீங்க? இது பூவுக்கு இப்போ தானே சார் சொன்னீங்க, மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு அடுத்த தடவை கேட்கும்போது சார் என்ன சொன்னீங்க? இந்த அஸ்திராயப்பட்டு ஞாபகம் இருக்கு, அதில் வந்து பாருங்க அந்த பூவுக்கு என்ன மந்திரம் தான் எனக்கு மறந்து போச்சு சார், நீங்க இப்போ சொல்லுங்க, நான் அடுத்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கிறேன் சார். அதை எப்பயுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். பூவுக்கு ஓம் ஈசானம், இது நைவேத்தியத்துக்கு ஓம் தத்புருஷ பக்தாய. சாமியை நல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சு தொடச்சிட்டு முதல்ல என்ன வைப்போம்? சந்திரன் கும்பம் வைப்போமா? அதுக்கு என்னது? ஓம் அகோர இருதாயனம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? வஸ்திரம் சாத்துவோமா? ஓம் பாவதேவியாயனம். அதுக்கப்புறம் சாமிக்கு என்ன அணிகலன்கள் சாத்துவோமா? ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை,
என்னென்ன மகாசாஸ்திரமோ அது பூரா அணிகலன்களுக்கு புறமே ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம, ஓம் ஈசான மூர்த்தியனா ஓம் ஈசான மூர்த்திய நம அப்படின்னா பூக்கு, ஓம் தத்புருஷ பக்தராய நம அன்னத்துக்கு, ஓம் அகோர யுதாய நம சந்திரகுங்குமத்துக்கு, ஓம் வாமதேவ யுக்கியா நம வஸ்திரத்துக்கு, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம சாமிக்குரிய அணிகலனுக்கு. இப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி சொல்லி நாம் இறைவனுக்கு சாத்தணும். அப்படின்னா தான் நமக்கு முழுமையான பலனை தரும். ரெண்டாவது சிவருமானுக்கும் போய் சேரும். நீங்கள் மந்திரம் சொல்லாமல் சாத்துனீங்கன்னா சாமிக்கு போய் சேராது. மந்திரம் அதை நம்ம பூசும்போது ஓம் சிரசாயனமோ சிகாயனமோ ஓம் கவசாயனமோ அஸ்திராயனமோ ஓம் அஸ்திராய சிவாய வசனம் அது மந்திரம் ஒன்று. சாமி சிரசேனம்னா சிவருமானுடைய சிரசுன்னு அர்த்தம். சாமியுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் மந்திரமாக சொல்லப்படுவது. ஈசானமூர்த்தி நம இங்கே, தத்புருஷ பக்தராய நம நெற்றி, ஓம் அகோர இருதயம மார்பு, ஓம் வாமதேவ நம இங்கெல்லாம் ஒவ்வொரு அதிதெய்வங்கள் இருப்பாங்க. ஓம் இருதாயனம அப்படின்னா சாமியுடைய இருதயம், ஓம் சிரசயனமோ சாமியுடைய சிரசு, சிகைன்னா பின்னாடி, கவசம்னா உடம்பு, ஆத்திரம்னா ஒவ்வொரு அங்கங்களும். இப்படி ஒவ்வொன்று அவ்வளோதான். இந்த அது 6 இதாக சொல்லப்படுவது. முகத்துக்கு சொல்லும்போது 5, உறுப்பை சொல்லும்போது 6. அப்போ இது அது பஞ்சபிரம மந்திரம் 5, சட்டங்க மந்திரம் 6, 6 5 11 மந்திரம் சங்கீதா மந்திரங்கள்னு பேர். அதனால தான் திருமுறைகள் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். திருமுறைகள் திருமுறைகள் 12. ஆனால் முதல்ல எப்படின்னா 11 தான் இருந்துச்சு. சேக்கிலா சுவாமிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அது 12ஆக சேர்க்கப்பட்டது. முதல்ல 11 தான் தெரிஞ்சு. சங்கீதா மந்திரங்கள் 11 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய புராணம் சேர்த்து 12 திருமுறையாக ஆகியது. சாமி தான் சேர்க்க சொன்னார். 12வது திருமுறையாக சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சுவாமி சொன்னார். சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் நம்ம புதுசாலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு புதுசாக நம்ம எதையும் சேர்க்கக்கூடாது. அதனால் வாரிய சாமியில் என்ன சொன்னாங்க, 64வது நாயனார் அப்படின்லாம் சொல்லி வந்தாங்க. அதெல்லாம் நம்ம அப்படி ஒரு புக்கே போட்டிருக்காங்க, 64வது நாயனார் அப்படின்னு சொல்லி வாரிய சாமியில் போட்டிருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. இருந்தாலும் அவரவருக்கு உள்ளபடி அவங்க ஆத்ம திருப்திக்கு அப்படி போட்டிருக்காங்க. சிவபெருமான் சொன்னதுக்கப்புறம் நம்ம எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி அமைக்கக்கூடாது. இப்போ உள்ள வாழ்க்கையில நம்ம யாரையுமே நாயன்மார்கள் இதோட நாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு நாம் பேசக்கூடாது. அதே சமயம் உயர்ந்தவங்க, ஆனால் அவங்க மேலே காதல் கொண்டவங்க எப்படி எழுதியிருக்காங்க, 64வது நாயனார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒப்பிடக்கூடாதுன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால். வாரிய சமையல் அப்படி பரப்புனார். ஒவ்வொரு ஊருக்காக போய் சென்று சைவத்தை நல்லா நிலைநாட்டினார். ராமாயணம் மகாபாரதம் பேசினா கூட அங்கே சைவ சித்தாந்தத்தை உள்ள வைப்பார். உயிர் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவார். ராமாயண மகாபாரதம் முதற்கொண்டு பேசுவார் வாரிய சமையல். அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட்டம் ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நகைச்சுவையும் பேசுவார். நகைச்சுவை நல்லா பேசுவாங்க. அவங்க பேச்சை கேட்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ இருந்தவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவர் வருது சார். இல்லை அவர் நேரில் பார்த்துருக்காங்களா எல்லாருமே. நேரில் சொற்பொழி கேட்கறதுக்கும் செல்ல கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல என்ன? ஆமாம், தேசமங்க மேற்கொள்ள வாரியாசாமிகளுக்கு என்ன குருநாதர் யாரு சொல்லுங்க? வாரியாசாமிகளுடைய குருநாதர் ஏன் சார்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது ஒரு அருளாளர் சொல்லுங்க. என்ன அவருக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? இல்ல, முருகப்பெருமானுடைய அடியார் யாரு சொல்லுங்க? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அப்பா பரம குருநாதர் அருணகிரிநாதர் அப்படிம்பாரு வாரியாசாமி. எந்த ஒரு நூல் எழுதினாலும் அவர் எத்தனையோ நூல்கள் செஞ்சிருக்காரு. வாரியாசாமி செஞ்சாலும் என்னுடைய குருநாதர் அருணகிரிநாதருடைய திருவடிக்கு பண்ணுவார். தன்னை எப்பயுமே சொல்ல மாட்டார். பேசும்போது சிறியன் அப்படின்னு தான் சொல்லி பேசுவார் வாரியாசாமி. எல்லாம் சொல்லி பொடியன் சிறுவன் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம எதுவுமே சொல்ல முடியல. அதெல்லாம் அமைதியாக விட்டுட்டேன். அவ்வளோதான். நான் எல்லாத்துக்குமே பொடியன் அடியன்லாம். அதனால அடிப்பொடி அதுலேயும் ஒரு அடியார் அடிப்பொடின்னு சொல்லிட்டாங்க.
நம்ம குஞ்சித பாதையும் அடிப்பொடி அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குன்னே தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் கீழே அப்படின்னு அந்த உணர்வோட தான் அடின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே இறைவனுக்கு அடிமை, எல்லா உயிர்களுமே. யமதூதர்கள் சில பாவிகளை கோஷத்தில் கயிறு கொழுவி உடல் வருந்தவும் மனமயங்கும் துயரங்கள் பலவும் உண்டாக்கி தன் தெய்வமான யமராஜன் நகரத்தை அடைவார்கள். எத்தனையோ பாவிகள் எல்லாம் மூக்கில் புற துளைத்து அதிலே பாசக்கயிறை சேர்த்து கட்டி, இந்த மூக்கு கயிறை இழுக்கிறதுலாம் அந்த உயிர் போகிற நிலையில் இங்கே உயிர் போகுது பாருங்க. என்னங்க உயிர் எப்பங்க போகும் அப்படிவாங்க. பார்த்துருக்கீங்களா? படத்தை படுக்க அவர் தருப்பாரு. என்ன பண்ணுவாங்க, 4 நாள் டைம் சொல்லியிருக்காங்க அப்படிவாங்க. அதெல்லாம் என்ன காரணம்? இந்த மூக்கணங்கயிற இதுல எவன் எடுத்துட்டு போற சூழ்நிலை 4 நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை எடுக்க போற உயிரை எடுக்க போறது யாரு? எவன் தான் வருவார் அந்த நேரத்துலயா? அது நிறைய வச்சுக்கணும். இல்ல விளக்கு போட்டா கண்டிப்பா அது சீக்கிரம் போயிடும். விளக்கு போட்டா இல்ல திருமுறைகள் பாடினாலும் சீக்கிரம் போயிடும் உயிர். அப்படின்னு நிறைய பேருக்கு அப்படி போய் பாடியிருக்கேன். ரொம்ப வேதனையோட இருக்கிற உயிருக்கு நம்மளாம் போய் திருமுறை பாடினா சீக்கிரம் இதாயிடும். என்ன அப்படி இந்த மூக்குல கயிறை போட்டு இழுத்து கூட்டு போறதெல்லாம் இந்த மூக்குறாங்கயிறை இழுத்துட்டு போற மாதிரிதான். இந்த இறக்கும் தடவை எத்தனை நாள்? 4 நாள் சொல்லியிருக்காங்க. எப்படியும் போயிருன்னு நினைக்கிறேன். காலகாலத்துல உயிரை வாங்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம உயிரை வாங்கிடுவாங்க. அதனால இருக்கும்போதே உயிரை எழுதி வாங்கி, இன்னும் இருக்கும்போதே எழுதி செஞ்சிடறாங்க. ஆள் இருக்கும்போதே உயிரெல்லாம் எழுதி வாங்கி அவன் சொத்தெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அப்படி ஆகி போச்சு நிலைமை. இதுதான் அது மூக்கணாங்கயிறுங்க. அந்த மூன்று முடிச்சு தான் மூக்கணாங்கயிறுங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதே போலதான் இப்ப அன்னைக்கு ஒரு கருத்து சொன்னேன். இந்த உலகம் ஜடம், உயிர்கள் அறிவுடைய பொருள், இறைவன் பேரறிவுடைய பொருள்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னேன்? மாடு, மாட்டு வண்டி, மாட்டு வண்டிக்காரன். மாடு, மாட்டு வண்டி, மாட்டு வண்டிக்காரன். இந்த 3 வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாடு தானாக போய் அந்த மாட்டு வண்டி அப்படி தூக்கி பூட்டிக்கிடுமா? பூட்டாது. ஏன் பூட்டாது? ஏன்னா இது அறிவற்ற ஜட பொருள், இது அறிவுடைய பொருள். இதுக்கு என்ன எது செய்ய முடியாது? இதா போய் தூக்கி மாட்டிக்கணும். அப்ப இது ரெண்டையும் பூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். யாரு? அந்த மாட்டு வண்டிக்காரன். அந்த மாட்டு வண்டிக்காரன் தான் அந்த மாட்டு வண்டியையும் இந்த மாடையும் பூட்டி இந்த மூக்கணாங்கயிறை கையில அப்படி பிடிச்சிக்கிடும். அந்த மாட்டு வண்டிக்காரன் யாரு? சிவபெருமான். அவன் பார்த்து எங்க மூச்சு அப்படி பிடிச்சி இழுக்கானோ அங்க நின்றுதான் ஆகணும். சிலவர் 80 வயசு, சிலவர் 85, சிலவர் 65, சிலவர் 40, சிலவர் 20. சில மாடு பார்த்தீங்கன்னா இப்படி அசை போட்டுக்கிட்டே போகும். கொஞ்ச நேரத்தையே இப்படி மூக்கணாங்க கயிறை பிடிச்சி இழுப்பான். ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா நினைச்சுக்கோ, அந்த கயிறை பிடிச்சி இழுப்பானா சிலவர் 20 வயசு, சிலவர் 40, சிலவர் 60, சிலவர் 80, சிலவர் 120 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க. 120 மேக்சிமம். மனிதர்களுக்கு 100 வயசு தான். சிலவர் உடம்பு ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருந்தா ஒரு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கவங்களும் பார்த்துருக்கேன். அப்படின்னு கடைசியா பார்த்தது 103 வயசு வரைக்கும் ஒரு ஐயா பார்த்தேன். இது உடற்பயிற்சி செய்யறதுக்கு வந்திருந்தாங்க. யோகாசனம் செய்வதற்கு ஒரு ஐயா கரெக்டாக 103 வயசு. கடைசியா அவரை பார்த்தேன். நல்லா கொடையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி கையை அப்படி பிறங்கை கட்டிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. 103 வயசு. கண்ணாடி கூட போடலைன்னா பார்த்துக்கோங்க, அப்போ எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. 103 வயசு அப்படி ஸ்ட்ராங்காக அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. கடைசி என்னாச்சு அப்படின்னா 104வது வயசு வரும்போது சளினால இறந்து போயிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் இருந்திருப்பாங்க. சளி பிடிச்சி மூச்சு நின்றுச்சு. வயசான காலத்தில் அது ஒரு சிக்கல். அதாவது கருவடைந்து 10 திங்கள் வயது இருந்து முற்றி பதிந்து அப்படின்னு சொல்ற. சளியோடு இலையோடும். சளி இலையோடும், மூக்குக்குள் சளி இலையோடும். அதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிரு? நொந்தி இருமி வந்துந்தி ஐயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாரை வாயால் அலை. இந்த உயிர் போறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு? அந்த ஐயாட்டு பெருமான வாயால அழைச்சிரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உயிர் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது. நொந்தி இருமி வந்துந்தி ஐயாறு வாயாமுன் நெஞ்சமே ஐயாரை வாயால் அலை. ஐய அவன் எவ்வளவு பெரிய சொன்ன. இந்த ஐய
எடுக்கன்னே சில பேர் இருந்தாங்களாம். ஆரம்பத்தில் தமிழ் எழுத்துக்கள்ல ஐங்கிற எழுத்துக்கு மட்டும் பொருள் கிடையாது, அதனால் அதை எடுத்துரும் அப்படின்னாங்களாம். ஆரியாசாமிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஐங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தியிருக்கவே முடியாது. அவர் கூப்பிட்டு பிரசங்கத்தில் அடித்து சொன்னார், ஐ இல்லாமல் எந்த வார்த்தையும் கிடையாது, எப்படியா நீங்கள் அதை நீக்கலாம் அப்படிலாம் நீக்க முடியாது ஐங்கிற. அதனால தான் இறைவனையே நம்ம ஐயா அப்படி என்று அழைக்கின்றோம். ஐயாங்கிற சொல்லுக்கு மேலே வேற வார்த்தை கிடையாது. அது எவ்வளோ பெரிய சொல்லு, ஐயா எப்படி நீங்கள் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி போராடி தமிழை பாதுகாத்தாரு பாரியாசாமி. ஐ எவ்வளோ முக்கியம். ஐ இல்லாமல் இது அதை வச்சுதான் ஐ, ஐயா, ஐயனார் அப்படின்னு ஐங்கிற பேர்லேயே நிறைய வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயப்பன் இப்படி எல்லாமே. ஐயப்பன் ஐயனார் ரெண்டும் ஒரே ஆள் தான், நீங்கள் வேற வேறன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். கல்யாணம் முடிக்காத கோலம் ஐயப்பன், கல்யாணம் முடித்த கோலம் ஐயனார். பூரண புஷ்கலையோடு இருக்கின்ற கோலத்துக்கு வந்து ஐயனார்னு பேர். இது வந்து காவல் தெய்வம் என்றும் குலதெய்வம் என்றும் ஐயனார் என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து வழிபாடு செய்வாங்க. அவர் யாருன்னு அப்படின்னா உருத்தர்களில் ஒருத்தர். 11 கோடி உருத்தர்களை தலை சேர்ந்தவர் தான் ஐயனார். அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வருவார். ஏன் இந்திராணிக்கே காவல் தெய்வமாக வந்தாரே, சூரபத்மன் பயந்து இந்திரன் ஓடி ஒழிஞ்சா பார்த்தீங்களா? அப்போ இந்திராணியும் சீர்காழியில் வந்து இருக்கும்போது அதுக்கு காவல் தெய்வமாக சிவபெருமானே நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னா ஐயனார். அவர் வந்து பாதுகாத்தார். அப்போ தான் அசமுகி வரும்போது அவர் கையை துண்டிச்சதுன்னா அதுதான். நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. அது மாதிரி அங்கே சுந்தரம் சுவாமிகள் பாடலை பூலகத்தில் கொண்டு வந்து சேர்த்ததும் ஐயனார். கைலாய ஞான உலாவை கொண்டு வந்து சேர்த்தது ஐயனார். அப்போ இது சுந்தரம் சுவாமிகள் பாடலை கொண்டு வந்து சேர்த்தது வர்ணன். நம்ம அன்னைக்கு பட்டூர் போனோம், திருப்பட்டூர் போனோம்ல, அது பக்கத்துலேயே ஐயனார் கோயில் இருக்கு போல. என்னன்னா அவர் தான் கொண்டு வந்தவரான். அங்கே இருக்கிற கோயில் உள்ளவர் தான் கொண்டு வந்து பூலகத்தில் வந்து சேர்த்ததுன்னு சொல்லி அங்கே கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து போகும்போது வேணால் பார்ப்போம். இந்த பாடலை கைலாய ஞான உலா பெருமாள் நாயனார் பாடினது, அவருக்கு பாடினதை கொண்டு வந்து சேர்த்தது ஐயனார். இவர் பாடலை கொண்டு வந்து சேர்த்தது வர்ணன். அந்த பாட்டிலே சொல்றாருல, கடைசி பாட்டு, ஒளிதோருளி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை ஏழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழாள் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடலறையா அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே. ஆழி கடலறையான வர்ணன் அர்த்தம். அவன் தான் என்ன செஞ்சிருக்கான், கொண்டு வந்து சேர்த்துக்கணும். ஆழி கடலறையா அஞ்சையப்பருக்கு, கடலரசன் அவர் தான் வர்ணன். ஆழி கடலறையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பதே அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதியத்தை கொண்டு வந்து புலவத்தை சேர்த்தார். நிறைய சிறப்புகள்லாம் இருக்கு. அது மாதிரி யமதூர்க சில பாவிகளை சரீரத்தில் உறுப்பெல்லாம் சிதையும்படி அறுத்து அறுத்து கொண்டு போவார்கள். ஒவ்வொரு உடம்பையும் அறுத்து அறுத்து. அதுலேயும் சில பேர் புலால் சாப்பிட்றாங்களா, அவங்களெல்லாம் என்ன செய்வாங்களா, கீழே போய் உனக்கு என்னது, உனக்கு ஆடு கேட்குதா, கத்தியை கையில் கொடுப்பானா, கொடுத்து உன் சதையை அறுடா அப்படிமானா, சதையை அறுத்து நீயே சாப்பிட்ற அப்படிமானா. அதான் இங்கே கொன்ன பாவம் அங்கே போய் நம்ம சதையை நம்மளே அறுத்து தின்னா அது தீரும். அதான் கொன்னா பாவம் தின்னா தீரும்னு சொன்னாங்க. அதுலேயும் திரும்ப என்ன சொல்றாரு, பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமதன் தூதுவர் செல்லாமல் சொல்லி செய்து நரகத்தில் மல்லாக்கத்தள்ளி மறித்து வைப்பார். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? எவன் தன் தூதர் என்ன செய்வாங்க, செல்லாக சென்று மல்லாக்கத்தள்ளி மறித்து வைப்பார். எதுனா அது வெப்பம் பரவுகிற இடத்துல மல்லாக்கத்தள்ளி மறித்து வைப்பாங்களாம். அதனால பொல்லா புலாலை உண்ணும் புலையரை, பொல்லாத புலால்னு தெரிஞ்சிருந்தும் கூட சில பேர் என்ன செய்யறாங்க, அதை உண்ணவும் செய்யறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், நம்ம கடைக்கு வந்தார். கறிமுட்டை சாப்பிட்ற தப்புன்னு தெரியுது, ஆனால் ருத்ராட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று நான் உணர்றேன் அப்படின்னாரு. என்ன உணர்றேன், அதை சாப்பிட்டா உடம்பு ஏதோ பண்ணுதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிற. இப்போ எதுக்கு அப்போ அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் போட வேண்டியதானே அப்படின்னு. கண்டிப்பாக இனிமேல் அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் போய் இதை கழட்டி வச்சுட்டு நான் அதை உடனே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு ருத்ராட்சத்தை. அதை போடணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னா இதை நிப்பாட்டிடுவோம்ல. அடியனுக்கு யார் வந்தாலும் சரி, நீங்கள் நிப்பாட்டிட்டு வாங்க, உடனே போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் ருத்ராட்சத்தை. அப்படி நிறைய பேர் விட்டுட்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ருத்ராட்சத்தை போட்டுருக்காங்க. சாப்பிட்றாங்க என்ன, அதான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அசைவம் சாப்பிட்றவங்க கொடுக்கக்கூடாது.
நிப்பாட்டிட்டு வாங்க இது போட்டுக்கோங்க அப்படின்னா அதை போடுங்கிற ஆர்வத்திலே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு வந்து போட்டுருவாங்க. ஆ ஆ சித்தர் வழிபாட்டுல சுத்தமா சாப்பிட நம்ம வழிபாட்டுக்கு வந்துட்டாலே யாரா இருந்தாலும் சரி, சித்தரா இருந்தாலும் சரி, எந்த சித்தர் வழிபாட்டுல எவ்வளவு கண்ணியமா இருக்கணும் தெரியுமா? எந்த இதையும் மனசால கூட தீண்டக்கூடாது, மனசால கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும். ரொம்ப முக்கியம். சித்தர் வழிபாட்டுல சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறம் எப்படி யோக நிலை வரும்? சித்தர் வழிபாட்டுல உள்ளவங்கலாம் பிற உயிரை வருத்தினா எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. பிற உயிரை வருத்தினாலே நமக்கு துன்பத்தை தந்துடும். அதனால செல்லாக சென்று நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பரே என்று திருமண சொல்றாரு. அது சொல்றாரு, முக்கியமா பாத்தீங்கன்னா கொலையே களவுகட் காமன் பொய்கூறல் மலைவான பாதகமாக அவை நீக்கி தலையாம் சிவனடி சேர்ந்து இன்பம் சார்ந்தாருக்கு இல்லையாம் இவை ஆனந்தத்து இருத்தலே அப்படின்னு சொல்றாரு. எதாவது இருக்கக்கூடாது, கொலை இருக்கக்கூடாது, வேற என்ன இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, கல்லுண்ணல் இருக்கக்கூடாது, மது இருந்துறாங்க அது இருக்கக்கூடாது, பொய்கூறல் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்னொன்னா யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம கிட்ட என்ன கொலை இருக்கா, கல்லுடுதல் இருக்கா, அப்புறம் தப்பிச்சிட்டோம். அதுதானே கொஞ்சம் சிக்கல். காலையில் எந்திரிச்சு சொல்ற போய் இரவு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி உள்ளவங்க எல்லாம் சிவனடியே சாதாரண சேர முடியாதான். யாருன்னாரு? முதல்ல கொலை செய்தவர்கள். அப்பாட நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மனதால கொலை செஞ்சாலும் கொலை தான். நம்ம பிடிக்காதவங்கள இவனெல்லாம் அடிக்கணும்டா, இவனெல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கொலை தான். செய்யணும் கிடையாது, செயல் முக்கியம் இல்லை. மனதால் நினைத்தாலும் பாவம், கொலை. இப்போ சிலவர் பார்த்தீங்கன்னா, நான் எந்த இதையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசால இதெல்லாம் சாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது கொசுவை அடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது துன்புறுத்தணும், ஏதாவது புழு நசுக்கி கொல்லணும் இப்படிலாம் மனதால் நினைத்தாலே என்ன வந்துடும், குற்றம். அதுவும் கொலையோட சேர்ந்தது தான். இங்கே சாட்சி வேணும். இந்த உலகத்துக்கு என்ன வேணும், கொலை செய்ததுக்கு சாட்சி வேணும். இங்கே சாட்சியே தேவையில்லை. நீங்கள் மனதால் நினைச்சிட்டாலே அங்கே சிவருமனுக்கு அங்கே அக்கௌண்ட்ல கிழிச்சிட்டேன். ஓ தம்பி வாங்க, உங்க பாவ கணக்கில் உள்ள தூக்கி போட்டாச்சாங்க அப்படின்னு சாமி அது எழுதி வச்சிருவேன். அப்ப கொலை, களவு, கல்லுண்ணல், அப்புறம் பொய்க்கூறல், அப்புறம் காமம், இவை எல்லாம் இவை மலைவான பாதகம் அவை நீக்கி, அதை நீக்கி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தவர்க்கு இல்லையாம் இவை ஆனந்தத்தை. அவங்க ஒருத்ததான் சிவருமானுடைய திருவடி சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. வாய்மைனா உண்மை, கண்ணோட்டம்னா எல்லாத்தையும் நல்ல நோக்கத்தோடய பார்க்கணும். சரி பார்க்கும்போது ஒரு ரெண்டாவது உள்ள வஞ்சகண்ணம் நிறைய இருக்கும். வஞ்சகண்ணத்தோடயே சில பேர் என்ன செய்வாங்க, பிற பார்த்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு ஏன்னா ஆரம்பத்துல வகைதான வந்திருக்கோம். உள்ளுக்குள்ள பூரா வஞ்சகம், வெளியில அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறது. அவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல நமக்காக இவ்வளவு இறங்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள பூரா என்ன இருக்கும், உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதுக்கு என்ன இருக்கும், இவன் உருப்படவே கூடாது இறைவா அப்படின்னு நினைச்சாங்க. என்ன விட நீ எப்படி முன்னேறுவ, நீ நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் போதும் அவனை பூரா வைகிறது. இல்லைன்னா அவனை பத்தி கோல் சொல்றது அடுத்த ஆள் இங்க, நீ யார்கிட்டனாலும் பேசு, அவர்கிட்ட போட்டு நீ பேசிட்டியோ அப்படின்னு பார்த்துக்கீங்களா, அவர்கிட்ட போட்டு நீ பேசிடாத. ஏன்னா இவருக்கு பிடிக்காதனால அவங்களையும் சேர்த்து பேச விடாம ஆக்கிறது. இவங்க பேசாதனால அவங்களையும் சேர்ந்து, இது எல்லாமே பாவத்துலதான் சேரும். புரியுது அவங்களுக்கு? அது மாதிரி ஒருத்தவங்க பார்க்குற கண்ணோட்டம் இருக்கு. இப்போ நீங்க சின்ன பிள்ளையிலையும் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, இப்பயும் இந்த உலகத்தை பார்க்குறீங்க, என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்க அதுல அதே இது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? என்ன மாற்றம் தெரியுது? உலகம் அப்படியே தான் இருக்கு, உங்களுடைய கண்ணோட்டம் தான் வேற மாதிரி இருக்கு.
உலகம் அதே எப்பயும் போல உலகம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய கண்ணோட்டம் தான் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வரும். உலகம் எப்பவும் இயல்பா அந்த உலகம் இருக்கத்தான் செய்யுது. நம்மளுடைய பார்வை தான் மாறி. அப்ப அதுக்கு நாளாக அன்பு, நான், ஒப்புரவு, அப்புறம் கண்ணோட்டம், வாய்மை, இதை செய்து நாம் சிவனடி சேர வேண்டும், சேர்ந்து அந்த ஆனந்தத்தில் இருக்க வேண்டும் என்று நமது அருளாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது கொலை செய்யுங்கிற நினைப்பு கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மது அருந்துதல், அதான் கல்லுண்ணல். களவுன்னா நீங்க இயல்பாக திருடுறது மட்டும் கிடையாது, நீ மனதால திருடினாலும் திருட்டு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் களவு போயிடுச்சுன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. பக்கத்து வீட்டில் களவு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும், நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தேவைதான், உன் பொருள் போயிடுச்சுல, பாடம் இப்போதான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சில பேர் அப்படிதான் இருக்காங்க. அடுத்தவங்க பொருள் காணா போயிடுச்சுன்னா இவங்களுக்கு சந்தோஷம், கொண்டாட்டம். அதனால பாருங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் வருதா உள்ள இருந்து எல்லாம் அப்படி நினைக்கிறாங்க, அப்படிதான் இருப்பாங்க. உலக மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அடியார்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி நம்ம எதுவும் கொலை சொல்லக்கூடாது. கொலை, களவு, காமம், பொய்க்கூறல், என்ன கல்லுண்ணல் போன்ற இதை பாதகத்தை எல்லாம் நீக்கி நாம் அதுக்கு மாறாக அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்கின்ற அறத்தை பின்பற்றி சிவனடி சார்ந்து ஆனந்தத்தில் இருத்த வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவ தர்மத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவனார் மனம் குடிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகதை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வர வாழகந்த இனதையரே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாய குண்டுலகில் விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரடோடை ஒன்று ரகுராமர் சிந்தை மல்மருகோனே நவலோகம் கைதொடும் நிஜ தேவலம் கிருத நலமான விஞ்சை கதிவிரை கோவே தேவயானயம் குரமின் மணவாள தம்பமுர் திறன் வீர மிஞ்சு கதிவடி வேடா திருகாவினன் குடியில் வருவேல் தவுந்தரி ஜெகமேவை கண்ட வீரர் பெருமாடே. கைலாயவன் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் வழியில் திருவாவுடு தெரிவாள் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோலி தலக மாதோ வான்முகில் வளாது வேகம் வழிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது ஈகள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னடிதான் தலை தூங்குக தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றமும் நம்ம பார்வதி பதையே அரகனுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். அமத்துங்க சார், அமத்துங்க சரி, யாராவது அமத்துங்க சார், யாருக்கு நீங்க அமத்துறீங்க சார்? ஆமாம் சார்.